ஹலோ கைஸ், நம்ம ரொம்ப நாளா எக்ஸாம் இருந்துச்சு, அதனால நம்மளால வீடியோ போட முடியல. ஊருக்கு வர போயிருந்தோம். ஸோ நாம் இன்னைக்கு ஒரு வீடியோ, அதுவும் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட போகிறோம். டபுள் அன்பாக்சிங்க, ஒரே இதில் 2 இது வரும். நாங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கியிருந்தோம். அது என்ன பேர்டுன்னு கண்டுபிடிச்சிங்க. இப்போ கெஸ் பண்ணி கமெண்டில் போட்டுருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். வெளியே தக்கன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம அது சத்தம் கேட்டுச்சுன்னா அது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சத்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜ் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண வேண்டிய பேப்ளேட் இருக்குது. நாங்கள் இதை ஆல்ரெடி பிரித்து பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டோம். அதோட ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டோம். எதுக்கு வேலைன்னு. ஓகே கைஸ், நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இங்கேருந்து திறக்கலாம். நம்ம எங்கேருந்து வாங்கியிருந்தோம்னா பிளேடு கிங் பேஸ்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அதோட டப்பா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நம்ம வெளியெடுக்கலாம். இந்த நல்ல பேக்கேஜ் தாங்க பண்ணியிருக்காங்க. யாருக்கு தேவை இதான் இந்த டிபி லான்ச்சர் கூட அதுலேருந்து தாங்க வாங்கியிருந்தோம். நம்ம அந்த டப்பா காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பேரோட கெஸ் பண்ணுங்க. என்ன வேலைன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரால்ஸ் பிரைசன் ப்ளஸ் நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல தான் நம்ம வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சமா பேப்ளேடில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பேப்ளேட் வாங்கி நம்ம ரிவ்யூ போட்டிருப்போம். எக்ஸாக்டாக அந்த பேப்ளேட் இல்லைங்க, இது நம்ம புதுசாக பிராண்ட் நியூவாக வாங்கியிருக்கிற பேப்ளேட். இது ஃப்ரைடே தாங்க வீட்டுக்கு வந்துச்சு ஆர்டர் போட்டு. ஓகே, இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துடலாம். இதுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம காமிச்சிடலாம். இது மோட்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட மோட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதோட மோட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்ட்ரால்ஸ் பிரைசனோட டிரைவரை பார்த்துடலாம். அதில் பல வித்தைகள் இருக்குது. அதில் பல வித்தைகள் இருக்குங்க. அதோட நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் கிட்ட பயங்கரமான வித்தை இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஸ்டாமினா மோடுன்னு சொல்லுவோம். இது ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாமினா அடுத்து அப்படியே திருப்பினீங்கன்னா அட்டாக் வரும். அடுத்து அப்படியே திருப்பினீங்கன்னா டிஃபென்ஸ் வரும். அது அப்படியே ரோலிங் ஆகும். அடுத்து அப்படியே திருப்பினீங்கன்னா பேலன்ஸ் மோடு வரும். ஒரு இது மட்டும் எகிரிட் நிற்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்போம். நம்ம டிஃபென்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, டிஃபென்ஸை போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் இருக்குது தெரியும். இப்போ நம்ம ஸ்ப்ரைஸ் ஸ்டிக்கரில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டு பேத்துக்குமே நம்ம ஓவல் டிஸ்க் தான். ஓவர் டிஸ்க் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம இதில் பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஸ்டார் கூட இல்லை. அவ்வளோதாங்க, ஒரு ஸ்டார் இல்லை, ஒரு வந்து இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பங்கமான ஆஸ்ட்ரால் ஸ்ப்ரைசனோட லேயர் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மாசம் இருக்குல்ல, இது நம்ம நிறைய மோடு லெஃப்ட்டுக்கும் சுற்றும். ஹை மோடு இருக்குது. அதெல்லாம் நம்ம வர ஆஸ்ட்ரால் ஸ்ப்ரைசனோட வீடியோவில் பார்க்கலாம். இது பார்ட்ஸாக கட்ட முடியும். எல்லா டிபி பேப்ளேட்லையுமே கட்ட முடியும். அது நல்லா. ஆனால் இந்த டிபி பேப்ளேட மட்டும் கட்ட முடியாது, ஏன்னா அது கிரேட்டஸ்ட் ரஃபேல். இந்த சைடு வந்தீங்கன்னா லெஃப்ட்டு, இந்த சைடு வந்தீங்கன்னா ரைட்டு. இது நம்ம ஸ்ப்ரைசனோட கோர். இதுதான் நம்ம ஸ்ப்ரைசனோட கோர். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ்ட்ரால் ஸ்ப்ரைசன் மூஞ்சி தெரியுது பார்த்தீங்களா. உங்களுக்கு சில ஸ்டிக்கரெல்லாம் போயிடுச்சு. சொல்லப்போனால் ஸ்ப்ரைசனில் ஒரு ஸ்டிக்கர் கூட இல்லைங்க, டிரைவரில் இருக்கிற ஸ்டிக்கரை தவிர. ஆனால் கிரேட்டஸ்ட் ரஃபேலில் 4 ஸ்டிக்கர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ப்ரைசனை மாட்டிடலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ரைசனை மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். இதை மாட்டலாம் நல்லா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இதை இன்சர்ட் பண்ணணும். இப்போ ரைட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்படி லாக் பண்ண போதும் கைஸ். இனி டிஸ்கை போட்டு திருவிடலாம். மாட்டியாச்சு கைஸ்.
அவ்வளோதான் எங்கள் சைடு வச்சுக்கலாம். இனி நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேலோட டிரைவர் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது. டேஷ் டிரைவர், இதோட ஸ்டிக்கர் போனனால நாங்கள் ஸ்ப்ரைசனுக்கு வந்து இன்னொரு ஸ்டிக்கரை போட்டு வச்சுருக்கோம். இந்த டிரைவர் யூனிக்கான டிரைவருங்க. யூனியன் அக்கிலீஸில் ஃபஸ்ட்டாக வந்து ஜெட் அக்கிலீஸ்க்கு தான். அதில் வந்து எக்ஸ்டெண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்கங்க இந்த டிரைவர் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா மோடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரிப்பாக இருக்கும். அதை பார்த்தா ஸ்டாமினா மோடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தா நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கேமரா வேறு ஒர்க் ஆக மாட்டேன். இப்போ தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து டிஃபென்ஸில் போட்டு காட்டலாம். அடுத்து டிஃபென்ஸுங்க. டிஃபென்ஸும் அட்டாக் எனக்கு ஒன்று மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோடுதுன்னு நான் சொல்லுங்கள். நாங்கள் லான்ச் பண்ணி காட்டுறோம். கொஞ்சம் லைட்டாக வழி தெரியும், மற்றபடி இது இல்லை. அடுத்து அட்டாக் மோடுங்க கைஸ். அடுத்து அட்டாக் இப்படி சொல்லணும். அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெளியே தெரியாது. பார்த்தீங்கன்னா கைஸ் அட்டாக் உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது கைஸ். அடுத்து நம்ம டிஸ்க் பார்க்கலாம். டிஸ்க் முன்னாடி பார்த்தா அதே ஓவல் டிஸ்க் தான், நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஓகே, ஸ்டாரும் இல்லை, ரெண்டுத்துலையும் இல்லைங்க. கிரேட்டஸ்ட் ரஃபேல் ஒரு பங்கமான லேயர். இது சூப்பரான கிமிக் வச்சுருக்கு. அதை நான் வீடியோவில் லான்ச் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதோட ஐஸ் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஃபினிஷிங் தாங்க. இங்கே பாருங்கள், ரெட் கலரில் கிரேட்டஸ்ட் ரஃபேல். இது வந்து ஒரு ஏஞ்சல் பேப்ளேடு. நம்ம ரஷாட் குட்மேன் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. ட்ரக்கு கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அது வெளியே வந்து. இதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ குரணை லெஜெண்டுன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரஷாட் குட்மேன் சிஸ்டம் இருக்கா ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. என்ன சிஸ்டம் தெரியுங்க? இந்த நாம லான்ச் கிமிக்குங்க, பயங்கரமான கிமிக். லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லான்ச் விட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து வர வீடியோஸில் நம்ம இது ரெண்டுத்துக்கும் பேட்டில் பண்ணலாம். மாட்டியாச்சு கைஸ். ஓகே, நம்ம இப்போ ஒரே ஒரு டெஸ்ட் லான்ச் மட்டும் நம்ம ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இந்த லான்ச்சர் லெஃப்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அதனால் இப்போ இந்த எமர்ஜென்சிக்கு விட முடியல. ஸோ நம்ம இந்த லான்ச்சரில் விட்டு லான்ச்சர் ஃபஸ்ட் நம்ம ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸனை பற்றி பார்த்துடலாம். லான்ச்சிங் கைஸ், லான்ச் பண்ணியாச்சு. டிஃபென்ஸ் மோடில் இருக்குது. நல்லா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லாவே சுற்றுது. நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்ட்ரால்ஸ் ப்ரைஸ் எடுத்துகிட்டு கிரேட்டஸ்ட் ரஃபேலை விடுவோம் கைஸ். கிரேட்டஸ்ட் ரஃபேல் சுற்ற போகுது. 3, 2, 1 தேடி. ஐயோ, மொக்க வாங்கிட்டோங்க. 3, 2, 1 தேடி சொல்லிவிடு. பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா மோடில் போட்டிருக்கேன். இது ஸ்டாமினா மோடு தான் செட் ஆகும். ரக்கியை வீழ்ச்சி, இதுதான் அதோட கிமிக்கு. ஆனால் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ரக்கையை விரிச்சுக்கிட்டே வருது. குறுக்க இந்த கௌசிக் வந்தால் ரக்கையை விரிச்சு பார்த்தீங்களா. இதோட ஸ்பெஷல் வந்து க்ளோரி பெண்டுலம்னு சொல்லுவாங்க கைஸ். உடனே ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் இருக்குங்க. அங்கே நின்றக்கப்புறம் காட்டுறோம். அவ்வளோதான் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா. இதுதான் அந்த ஸ்டிக்கரு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த விங்ஸ். இங்கே விங்ஸ் வந்து அப்படின்னா இங்கிருந்து அப்படியே லாக் பண்ணி வருங்க. ஒன்ஸ் லாக் பண்ண உடனே அப்படியே இப்படி ஃபிட் ஆகி வந்து இப்படி வந்துருங்க. லாக் பண்ணால் அப்படியே நம்மளால் எடுக்க முடியாது. லான்ச் பண்ணால் தான் அது விரியும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் பாய்.